ஏங்க பிக் பாஸில் கெமின்னு ஒரு பொண்ணு இருக்கு போல். அந்த பொண்ணு வந்து வாலிபால் பிளேயரு, இந்தியாவுக்கு பதக்கம்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். என்னது உலகக்கோப்பை அதில் விளையாண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு அதோட விளையாட்டில் நிறைய அரசியல் இருந்துச்சு. அதுவாக இதுவாக சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, நிறைய தோல்விகளை பார்த்துருக்கேச்சு. அப்புறம் என்னமோ சொல்கிறாங்க, யாரையோ லவ் பண்ணிச்சான். சரி, தோல்வியாக பார்த்துட்டு ஒரு லவ்வையாக பண்ணி தொலை வேண்டான்னா அவனுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். அதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. தர்பீஸ் பழத்தை பார்த்து நீ என் கண்ணை பார்த்து பேசு, என் வயிற்றை பார்த்து பேசாத அப்படி சொல்லிச்சான். ஆனால் அது என்னெல்லாம் போட்டால் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளீவேஜ் தெரிகிற மாதிரி சட்டை போட்டிருக்கு. அப்புறம் தொடையில் வயிறு எல்லாம் தெரிகிற மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்கு. அப்புறம் இந்த போட்டோவில் எதுக்கு தான் போடுற? நீ வீட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே பொது வெளியில் போட்டா போடுறியே, எல்லோரும் பார்க்குறக்காக தானே போடுற, பார்த்துட்டு உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக தானே போடுற. நீ இந்த கூட்டத்தில் ஸ்பெஷலாக தெரியுறக்காண்டி தானே போடுற. அப்புறம் என்னதுக்கு அங்கே பக்கத்து இங்கே பக்கத்தை சொல்கிற? உடைய சுதந்திரம் சொல்கிறோம், அப்போ எல்லா ஏரியாவும் காட்டுறோம். பார்க்காத சொல்கிறது எந்த விதத்தில் நியாயங்க? நான் ஒரு புத்தர் துணியை வச்சுட்டு நான் ஒரு வீடியோ போட்டு, அந்த வீடியோவை கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க. அப்படி இதிலே தெரியுது இல்லைங்க, காட்டுனா தான் பார்ப்பாங்கன்னு ஃபோட்டோ போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிர்வாணமாக கூட இல்லை, யாருமே பார்க்கலன்னா நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் புது வேலைக்கு வரும்போது ஒரு உடை உடுத்திட்டு வரீங்க, அப்போ நீங்களே முடிவு பண்ணிடுங்க. மற்றவங்க என்ன என்னவா நினைக்கணுன்றது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. அப்போ கரெக்டாக உடுத்துங்க. நீங்கள் தப்பாக உடை உடுத்திட்டே உன் பார்வையில் தான் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் காய்வேன், அன்பே தீயாயிரு.